ஃபாரன்சிக்கு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு போறாரு. பாவம் சின்ன பொண்ணு அப்பா வருவாங்க வருவாங்கன்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி டயர்டாகி தூங்கிட்டா. ஹீரோவோட அப்பா மட்டும்தான் முழிச்சிட்டு இருக்காரு. தாய் இல்லாத குழந்தைய ஏன்டா இப்படி ஏங்க விடுறன்ற மாதிரி கண்டிக்க, சாரிப்பா ஒர்க் இருந்துச்சுன்னு சொல்றாரு. இப்போ கட் பண்ணா மார்ச்சுரியை காட்டுறாங்க. டாக்டர் இவரை யாரோ மெட்டலால் அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே டிப்ரெஷன்ல சாகர ஸ்டேஜில் தான் இருந்திருக்காருன்ற மாதிரி சொல்றாரு. இப்போ அவரோட ஃபியூனரலும் முடிஞ்சிருது. இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஆதின்னு ஒருத்தனை காட்டுறாங்க. அவனும் அவன் ஃப்ரெண்டும் அவன் ஃப்ளாட்டுக்கு போகிறதுக்காக ஒரு லிஃப்ட்ல ஏறுறாங்க. அந்த லிஃப்ட்டுக்குள்ளே இருந்த ஒருத்தன் இவங்கள முறைச்சிக்கிட்டே இருக்கான். வீட்டுக்கு வந்ததும் ஃப்ரெண்டு யார் அது உன்னை முறைச்சிக்கிட்டே இருந்தான்ற மாதிரி கேட்க, அப்பார்ட்மெண்ட் ஓனரோட பையன் எப்போ பார்த்தாலும் போதை போட்டுக்கிட்டே இருப்பான், ஒரு டைம் 2 பேத்துக்கும் சண்டை ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு ஒரு ரூமுக்குள்ளே போகிறான். அங்கே இவனோட அம்மா கொஞ்சம் மனநிலை சரியில்லாத மாதிரி இருக்காங்க. சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டே அவங்க அம்மா கிட்ட, இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளுக்கு தான், உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு மருமக கிடச்சிட்டான்னு ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை காட்டுறான். அம்மாவை நீயே பார்த்துக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாமேன்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எங்கள் அம்மாவை நான் தான் பார்த்துக்குவேன்ற மாதிரி சொல்கிறான். இவங்க 2 பேரும் ஸ்னார் கேரில் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது நைட்டு அதிகமாக கொரட்டை வர்றவங்களுக்கு மிஷின் மாட்டி அதை குறைக்கிற வேலை. இப்போ ஒரு புது கஸ்டமர் இவங்களுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்றாங்க.